சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஆவணி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லா கிரகங்களுமே மாறுறாங்க. அதே போல சனி வக்ர கதியில் இருக்க போகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் யோகமே, வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் சனி உங்க ஜாதகத்துக்கு என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோம் அது ரீதியாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது நான் பதிவுல சொல்றேன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதே போல பாருங்க, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிம்ம வீட்டுலதான் இருக்க போறார். 31ஆம் தேதி தான் கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கடகத்துலதான் இருக்க போறார். 29ஆம் தேதியில தான் பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வருகிறார். புதன் மட்டும் 14ஆம் தேதி உங்களுக்கு சிம்மத்துக்கு வருகிறார். அடுத்தது பாருங்க, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 28ஆம் தேதி தான் துலா வீட்டுக்கு வருகிறார். அதனால இந்த மாதம் இடையிலேயே மாறக்கூடிய எல்லாமே மாதத்தின் இறுதியில தான் மாறுறாங்க. இடையில மட்டும் மாறக்கூடிய ஒரே கிரகம் எதுனா புதன் மட்டும்தான். அப்ப புதன் கேதுவோட சேரப்போகுது. அதே போல சூரியனும் கேதுவோட சேரப்போகுது. ஆஸ் யூஷுவலா பாத்தீங்கன்னா, இந்த புதனும் கேதுவும் ஒரு ஜாதத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா ஜாதகர் ரொம்ப அறிவாளி. படிப்பு தடை இருந்திருக்கும், சிறு வயதுல படிப்பு தடை, கொஞ்சம் மந்தமா இருக்கிறது, இதெல்லாமே இருந்திருக்கும். ஒரு படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்படிங்கிறதுமே உங்க ஜாதத்துல புதன் கேது சேர்க்கை தான் நடக்கும். ஆனா இந்த புதனும் கேதுவும் சேர்ந்திருந்தா அதீத நாலேஜ், படிப்பை விட அதிகமான நாலேஜ் கிடைக்கிறது, மேன்மை வருவது. ஒருத்தர்கிட்ட படித்ததற்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க கேட்டா கூட கிடைக்காது. பட் புதன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க கிட்ட போய் கம்ப்யூட்டர் பத்தி கேட்கறது, செல்போன்ல என்ன விஷயங்கள் உள்ள போய் ஆராய்ஞ்சு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த திறமை, படிக்காத மேதை எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே இந்த புதன் கேதுக்கு தான் சேர்க்கை உண்டு. சாமி ஆடுறது, குறி சொல்றது, இன்ட்யூஷன் பவர், ஒருத்தரை பார்த்தோன்னு இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது கணிக்கிறது, இதெல்லாம் புதன் கேது சேர்க்கை. அதே போல சூரியனும் கேதுவோட சேர்றாரு இந்த மாசம். அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்ருதோஷம், தந்தை வழி பித்ருதோஷங்கள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், குலதெய்வம் தெரியாம இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தா கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்துக்கோங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆனா பிளஸ்ஸா சொல்ல போனா அரசியல்வாதிகளுக்கே அட்வைஸ் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. நிறைய சீக்ரெட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, நிறைய ரகசியங்கள் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி உயரணும் அப்படிங்கிறது இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சீக்கிரம் உயர்த்திடுவாங்க. அரசியல்வாதிகளுடைய பினாமி அல்லது அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாமே இந்த சூரியன் கேது சேர்க்கை தான். தனக்கு அது பயன்படாது, ஆனா மற்றவர்களுடைய கருத்துக்களும் இதோடைய ஐடியாஸ் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளையும் பல மடங்கான புகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. சோ இப்போ இந்த கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் நடக்கிறதுனால இது நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல பாருங்க, உங்களுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பெருமாளுடைய முழு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள். அன்றைய நாள்ல பெருமாள் கோயில்ல 27 முறை சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்பவருக்கு எப்பேற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும், பணவரவு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது இந்த மாசம் மட்டும் 1ஆம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி, 9ஆம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தி, 19ஆம் தேதி குரு பகவானுடைய ஜெயந்தி. அப்போ 1ஆம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த நாள் மாதிரி கணக்கு. அப்ப சனி பகவான், நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை போய் நீல மலர்கள்னால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது நிச்சயமாக சனியினுடைய தாக்கம், ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது போல ஏதாவது சனி தாக்கங்கள் இருந்தாலும் குறையும். அதே போல 9ஆம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தியாக இருக்கிறதால நவகிரகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு போய் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்பொழுது செவ்வாய் தோஷம், திருமணம் ஆகாம இருக்கு, செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு, இது போல ஒரு செவ்வாய் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இந்த வழிமுறைகளை நீங்க அந்த நாட்கள்ல போய் செய்யும் போது அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். அடுத்தது குரு பகவான், அவர் 19ஆம் தேதி. அப்போ குருவினுடைய தாக்கம், குரு யாருக்காவது 6, 8, 12 மறைஞ்சிருக்குது, இப்ப குரு பலன் இல்லாம இருக்கு, குழந்தை இல்லாம இருக்கு, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு மனக்கவலைகள் இருக்கு அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும் பொழுதும் அந்த குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும், யோகமாக மாறும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அப்ப இந்த மாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதமாக ஆவணி மாதம் இருக்கு. இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். இப்ப நாம மிதுன ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மிதுன ராசி, ராசியின் அதிபதி, உங்களை ஆளக்கூடிய கிரகம், நீங்க என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கறது எல்லாமே புதன் தான் சொல்லணும். அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 14ஆம் தேதி வரைக்கும் தனஸ்தானத்துல இருக்கிறார்.
அப்ப புதன் தனஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக பண வரவு 14ஆம் தேதி வரைக்கும் உண்டு. அப்ப அவரே 4ஆம் அதிபதி ஆகி 2ல இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், ஒரு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் இதெல்லாம் சிறப்பா இருக்கிறது, தாயின் மூலமாக ஒரு உதவிகள் கிடைப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதே 14ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு வராரு. 3ஆம் வீடுங்கிறது பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது. ஒரு எஃபர்ட் போட்டு கடுமையா முயற்சி செய்து வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது கலைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பாட்டு, டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஜிம், இது எல்லாமே 3ஆம் இடம் தான். அப்ப அங்க வரும்போது இதனோட எண்ணங்கள் எல்லாம் வரும். இதெல்லாமே பழகலாம், இதெல்லாம் செய்யலாம். இயற்கையாகவே பாட்டு பாடுறது, நிறைய விஷயங்கள் தேர்ந்தெடுத்து எழுதுறது, இதெல்லாம் நிறைய வரும். ஆனா கேது அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் தடைக்கு அப்புறம் நடக்கும், கொஞ்சம் மனக்குழப்பத்துக்கு அப்புறம் நடக்கும், இதெல்லாம் உண்டு. கேது நம்ம தடை கிரகமா மட்டும் சொல்லக்கூடாதுங்க. கேது அடிவயிறு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஆணிவேர் வரைக்கும் போய் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போல அடிவேர்ல இருந்து போய் பார்த்துட்டு வர்றதுதான் கேது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு, நீங்க எந்த விஷயத்த இந்த மாதம் தொடங்குறீர்களோ 14ஆம் தேதிக்கு மேல அதனுடைய எல்லா உச்சத்தையும் அது காட்டிடும். என் நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நான் சொன்னது போல அடிவேர்ல இருந்து என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும், அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அது காட்டி கொடுத்தோம். அப்போ உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கேதுவோட சேரும்போது கொஞ்சம் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அது சார்ந்த விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறம் 14ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை டக்குன்னு ஓகே பண்ணிருங்க. அடுத்தது சூரியன் 3ஆம் அதிபதி 3லயே இருக்காரு. அப்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சூப்பரா வரப்போகுது. எதை சார்ந்து நீங்க தொடர்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றி பாதையை நோக்கக்கூடிய ஒரு அமைப்பிலையும் கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா கொஞ்சம் கூட பிறந்தவர்கள் மூலமாக கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படும். ஆனா இந்த சூரியன் கேது பித்திருதோஷம், பங்காளி உறவுகள் மூலமாக பிரச்சனைகள், இதையும் கொஞ்சம் இந்த மாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்கள்ல பிதர்களுக்கு நீங்க திதி தர்ப்பணங்கள் கொடுக்கும்பொழுது உங்களுடைய வெற்றி வாகை அப்படிங்கிறது நிச்சயமாக பல மடங்காக உயரும் அப்படிங்கறதுதான் உண்மை. அடுத்தது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 29ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டிலேயே இருக்கார். 5 கூடயோ 2ல் இருந்தால் குழந்தைகள் மூலமாக பணவரவு, அவங்க ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு வளர்ச்சி கிடைக்கிறது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் உண்டு. அவரே 12ஆம் அதிபதியாக 2ல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் பயணங்களும் வெளிநாட்டு வருமானம் வர்றதும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும், இது போல சில விஷயங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில வெளிநாட்டு வருமானத்தை எண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் மிதனத்துக்கு இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது உங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 மற்றும் 11ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டுல 28ஆம் தேதி லாஸ்ட் வரைக்கும் அங்கதான் நிக்க போறாரு. அப்ப 6 கூடையவர் போய் 4ல நிக்கிறார் அப்படின்னா வீட்டு லோன் கிடைக்கும், வண்டி வாகனத்துக்கு லோன் கிடைக்கும், கடனை அதிகப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா வேலை வாய்ப்புகளுக்கு இப்ப ஒரு சிலர் கேட்பாங்க, நாங்க வேலை மாற்றம் பண்ணலாமா, ஒரு வீடு மாற்றம் பண்ணலாமா. முக்கியமா வேலை மாற்றம் பண்றதுக்கு இது சிறப்பான ஒரு மாதம். அப்போ நீங்க முதலே உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு வேலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தா தாராளமாக இந்த மாதம் மாறும்பொழுது பெரிய லாபத்தை கொடுக்கும். ஏன்னா அது 11ஆம் அதிபதி இல்லையா, 11ங்கிறத பெரிய லாபம். அப்ப பெரிய லாபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதுல எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் உங்களுக்கு 7 10 கூடிய லக்னத்திலேயே இருக்கார். கெட்ட விஷயத்த கெட்ட நபர்களுடைய தொடர்புகளை பெருசா இந்த வருடம் அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். நல்ல விஷயங்கள் நல்ல மனிதர்களுடைய தொடர்புகள் மட்டும்தான் கிடைக்கும். அடுத்தது சனியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரத்துல இருக்கு நவம்பர் மாசம் வரைக்கும். உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருந்தால் அதிர்ஷ்டங்கள் பெறுகிறது, திடீர் வருமானங்கள், தந்தை சொத்துக்கள் கிடைப்பது, தந்தை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பேசுறது, தொழில்ல ஒரு வளர்ச்சி, தொழில் ரீதியாக புதிய நபர்களுடைய தொடர்புகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமா இருங்க. அப்பா சொத்துக்கள், அதே போல பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல வரக்கூடிய பரம்பரை சொத்துக்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இந்த காலகட்டங்களை பேசாம இருக்கிறது நல்லது. பெரிய முதலீடு பண்ணாம இருங்க. அதிர்ஷ்டத்தை நம்பி பெருசா போக வேண்டாம் இந்த காலகட்டங்கள்ல. அதாவது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, MLM சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது, இதுல எல்லாத்துலயுமே நீங்க கொஞ்சம் பணவரவை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது சிறப்பு. அப்ப தொழில்ல அவரும் உங்களுக்கு சனி வக்கரமாக இல்லைன்னா தொழில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதோ அதை மட்டும் கொஞ்சம் வைத்துட்டு அதுல போறது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். சோ இந்த மாதம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நிச்சயமாக உங்களை பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக கிடைக்கும். பணவரவு நிச்சயமா உண்டு. அது 14ஆம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்காத பணவரவு 14க்கு மேல கிடைக்கும். கொஞ்சம் தடை தாமதத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கறதா
முற்றிலும் உண்மை. தெய்வ அனுகிரகங்கள் மூலமாகவும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடுகளை செய்து கொண்டு நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வெற்றி அடையிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இது உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்திருடிகளே சரணம்.